ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் மாம் இன் மும்பை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோக்கும் அதே சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீனிங் வீடியோலாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், அப்புறம் ஒன் ஹோல் டே நான் என்னெல்லாம் சமையல் பண்ணுறேன், அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறேன் அதுதான் காட்டியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ஸோ பன்னீரை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து ப்ரெட்டில் இருக்கிற சைடை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அது இருந்தால் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு தவாவில் பட்டர் வந்து போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீரை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணிங்கன்னா பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து நான் நார்மலாக எப்போவுமே பண்ணுற ஒரு பன்னீர் சாண்ட்விச் தான். பட் நீங்கள் வந்து இந்த பன்னீருக்கு இன்ஸ்டடாக சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ. ஸோ இங்கே வந்து நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெட்டை வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டு அதை கம்ப்ளீட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு மேயோனீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பீஸா சாஸ் இருக்கும், அதையும் போட்டுட்டு அப்புறம் இந்த பன்னீரையும் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக சீஸ் ஸ்லைஸை போட்டு அதை நல்லா மூடி வச்சுட்டு இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அதை சூப்பராக இருக்குது. அதை வந்து மிடிலாக கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது, வீக் ஆஃப் இருக்கும்போது, அந்த மாதிரி டைமில் வந்து நான் இந்த பன்னீர் சாண்ட்விச் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இது வந்து லன்ச் டைமுங்க. லன்ச்சில் வந்து நான் இன்றைக்கி வந்து பரோட்டா குருமா தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் நானும் என் பையனும் தான், என் ஹஸ்பண்ட் தான் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஸோ அதனால் பரோட்டாக்காக மைதா இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அப்புறம் உப்பு போட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பரோட்டாக்கு வந்து அதை வந்து நல்லா நீங்கள் எவ்வளோ தூரம் அதை நல்லா பிசைகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது பரோட்டா எப்படி வரணும்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்து கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கிரவுண்ட்நட் ஆயில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து நீங்கள் சைடில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்படி தான் நான் பரோட்டாக்காக மாவு பிசைவேன். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 20-30 மினிட்ஸ்க்காக நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆனியன் அப்புறம் டொமேட்டோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சால்னா வந்து எப்படி பண்ணுவேன்னா, நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அது எப்படி சொல்கிறது, நல்லா கிளியராக என்ன குவான்டிட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நான் வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுவேன்னா, ஒரு கடாயில் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் அதை வந்து கொஞ்சோண்டு போர் பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு இருக்குல்ல, சோம்பு போட்டுட்டு அப்புறம் இந்த ஆனியன் போட்டு அதை நல்லா வதக்கிக்குவேன். வதக்குனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். இஃப் யூ வாண்ட் you can add it, if not then you can just avoid it. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டுட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நான் டொமேட்டோ போடுவேன். டொமேட்டோ போட்டு அது நல்லா வதங்கிட்டு அதை வந்து சிம்மில் வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் சோம்பு அண்ட் உடச்ச கடலை, வேர்க்கடலை இருக்குல்ல, அதை நல்லா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் வந்து போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள்
அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், நம்ம நார்மல் மசாலா இருக்குல்ல அதை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த சால்னா வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சால்னா தான். இதில் நீங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பரோட்டாக்காக குருமா நல்லா கொதிச்சிருச்சு. மீன்வேல் நான் வந்து கையோட கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு ஒப்சஷன் மாதிரிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பரோட்டாவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன்ல, ஸோ அதை எடுத்து நல்லா உருட்டிட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பரோட்டா வந்து திரட்ட முடியும். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போது நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நான் பரோட்டாக்காக ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப ஈஸி, நம்ம அதை வந்து ரொம்ப மெனக்கெடலாம் வேணாம். ஸோ இதில் வந்து நைஃப் வச்சு குட்டி குட்டியாக அதில் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்று சேர்த்து அப்படி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங்காக கிளம்பி பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் இருந்துச்சு. நான், என்னோடய அம்மா, அப்புறம் என் பையன், அப்புறம் என் பொண்ணு, இது வந்து என் தங்கச்சி பொண்ணு, நாங்கள் 4 பேரும் ஜாலியாக கிளம்பிட்டோம். இங்கே இந்த 2 வாலும் பலூன்ஸ் உடச்சிட்ருக்குதுங்க. ரெண்டுமே செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுங்க. அப்புறம் வந்து ட்ராகன் இருக்கும்ல, அங்கே போனோம். ஸோ இவங்க 3 பேர் தான் போனாங்க. நான் இன்னும் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் போன வாரம் தான் போனேன். ஸோ அதனால் இந்த வாரம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால் ஜாலியாக அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து ஷிப்பில் போனோம். அதுதான் செம்ம பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பிகாஸ் அது ரொம்ப மேலே போன மாதிரி இருந்தது. அப்புறம் இவங்க 2 பேரும் ட்ராம்பலினில் ஜாலியாக விளாண்டாங்க. அப்படியே நைட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாய்.